2023-24 ஆண்டில் 1850 ஏக்கர் பரப்பில் செயல்படுத்தப்பட்டதன் தொடர்ச்சியாக 2024-25 ஆண்டிலும் பலாவில் உள்ளூர் ரகங்கள் 620 ஏக்கரிலும் புதிய ரகங்கள் 620 ஏக்கரிலும் பரப்பு விரிவாக்கம் செய்யவும் பலா விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த உரம் பூச்சி மேலாண்மைக்கான இடுபொருள் பயிற்சிகள் வழங்கவும் பலா பதப்படுத்தும் கூடங்கள் அமைக்கவும் 1,14,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். குளிர் பேரவைத் தலைவர் அவர்களே, பிளம்ஸ் போன்ற குளிர்மண்டல பழப்பயிர்களின் பழைய ரகங்களை புதிய ரகங்களை கொண்டு ஒட்டுக்கட்டுதல் மூலம் புதுப்பித்து மரங்களின் மகசூலை அதிகரித்திட மானியம் வழங்கப்படும். இத்திட்டம் 370 ஏக்கர் பரப்பளவில் 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். புதிய அரசு தோட்டக்கலை பண்ணைகள் பூங்காக்கள் அமைத்தல். முல்லை பூங்கா ஐவகை தமிழர் நிலத்திணைகளில் ஒன்றான காடும் காடு சார்ந்த இடத்தை சேர்ந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்வியல் புவியியல் நிலைகளை எடுத்துக்காட்டும் விதமாக முல்லை பூங்கா கன்னியாகுமரியில் உள்ள வேலிமலையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மருதம் பூங்கா வயலும் வயல் சார்ந்த இடத்தை சேர்ந்த மருதநில மக்களின் வாழ்வியலையும் மரங்களையும் செடிகளையும் எடுத்துக்காட்டும் வகையில் காவேரி ஆற்றின் படுகையில் வளம் செறிந்த வயல்வெளிகள் நிறைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமலை சமுத்திரம் என்ற இடத்தில் 2 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மருதம் பூங்கா அமைக்கப்படும். சூரிய தோட்டம் தமிழ்நாட்டை பிரபல சுற்றுலாத்தலமாக கன்னியாகுமரி விளங்குகிறது. கன்னியாகுமரியில் சூரிய உதய புள்ளிக்கும் மறைவு புள்ளிக்கும் இடையே ஒரு தோட்டம் அமைத்தால் அது பார்வையாளர்களை மிகவும் கவரும். இதனை கருத்தில் கொண்டு கடற்கரை அருகில் சூரிய தோட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். செம்பருத்தி நடவு செடிகள் உற்பத்தி மையம். செம்பருத்தி உணவு அழகு சாதன பொருட்கள் மருத்துவ பொருட்கள் போன்றவை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. மேலும் செம்பருத்தி பூ இதழ்களிலிருந்து தயாரிக்கப்படும் தேநீர் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் கொழுப்பு உடல் எடை ஆகியவற்றை குறைக்க உதவுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க செம்பருத்தியை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் 1 கோடி ரூபாய் செலவில் செம்பருத்தி நடவு செடிகள் உற்பத்தி மையம் அமைக்கப்படும். நடுவக்குறிச்சியில் புதிய அரசு தோட்டக்கலை பண்ணை. இன தூய்மையான தரமான நடவு செடிகளை உரிய நேரத்தில் உற்பத்தி செய்து விவசாயிகளை நியாயமான விலையில் வழங்கவும் விவசாயிகளுக்கு மாதிரி செயல் விளக்க பண்ணையாக செயல்படவும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் வட்டம் நடுவக்குறிச்சி கிராமத்தில் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய அரசு தோட்டக்கலை பண்ணை 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும்.